ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிற ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஜாதகத்துடைய அடிப்படை பலம். ஜாதக ஜோதிடமே ஒளியியல். கிரகத்தின் வெளிச்சம் நல்லது, கிரகத்தின் இருட்டு கெடுதல். அதோட அளவீடுகள் இருக்கு. முழுசா 100 மார்க்குன்னு சொல்ல முடியாதுல்ல. 80 வரலாம், 90 வரலாம், 80 வரலாம், 70 வரலாம், 40 வரலாம், இப்படி குறையும். அதே மாதிரி கடுமையுடைய பலனும் 100% இருட்டு இருக்கும். குறைஞ்ச இருட்டுகள் வரும்ல, 50, 60, 10% இருட்டு, லேசான இருட்டு. ஒரு துன்பத்தை கடந்து செல்வார், இப்படி சொல்லலாம். அந்த சுபத்துவ பாவத்தின் அளவீடுகளையும் பார்க்கணும். அடிப்படை பலம் ஜாதகத்துல எந்த விஷயத்தை பண்ணாலும் முதல்ல தசாபதிக்கு போகாம முதல்ல அவர் கேட்கிறவுக்கு உண்டான அடிப்படை பலத்தை பார்த்துட்டு தான் நான் பலன் சொல்லுவேன். அதுதான் அப்படிதான் சொல்லணும். ஃபவுண்டேஷன், கட்டடத்துக்கு ஃபவுண்டேஷன் முக்கியம். அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி அதான் அடிப்படை பலம்னா என்னன்னு விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1600 சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பதியப்பட்ட வீடியோக்கள் இருக்கு, பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், 2ஆம் திருமணம், வருமானம், வெளிநாட்டு பயணங்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஒரு கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி அமைப்புகள் எதுவாக இருந்தாலும், உங்களை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் பேர குழந்தைகளை பற்றி எதுவாக இருந்தாலும் இந்த திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு 90 80 57 13 70 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் முறை சிறப்பாக பார்க்கப்படும். ஜிபே நம்பர் இதுதான். நேரிலே வரலாம். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள வாட்ஸ்அப் மூலம், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் கண்டு தெரிந்து கொள்ளலாம். என்கிட்ட ஏற்கனவே பார்க்கக்கூடிய நண்பர்கள் அடுத்தடுத்து கேட்பாங்க. கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லுவேன், திருப்தியோட பலன் சொல்லுவேன். இப்ப அடிப்படை பலம் அப்படிங்கிறத விளக்க பாருங்க. ஜாதகத்துல 12 கட்டம்ங்க. 12 கட்டத்தையும் 9 கிரகங்களையும் சம்பந்தப்பட்ட அமைப்புல சுபத்துவ பாவத்துவப்படி நம்ம பார்க்கணும். நீங்க இப்ப இதை வந்து அடிப்படை சொல்லிடுறேன். மேசல கடமைப்பட்டிருக்காங்க. இது 1ஆம் இடம் அவரை குறிக்கும், 2ஆம் இடம் குடும்பம் வருமானத்தை குறிக்கும், 3ஆம் இடம் சகோதரம் அவருடைய முயற்சி, திருமண வாழ்வின் தாம்பத்திய அமைப்பு, 4 தாயார், கல்வி, வீடு, வாகனம், 5ஆம் இடம் புத்திரம், அதிர்ஷ்டம், இறையருள், 6 வேலை, தாய்மாமன், பம்பு வழக்கு, 7ஆம் இடம் மனைவி, கூட்டு தொழில், தினசரி சந்திக்கிற நபர்கள், 8ஆம் இடம் ஆயுள், ஆரோக்கியம், மேலிருந்து கீழே விழுகிறது, வெளிநாட்டு பயணம், சுபத்துவ அது நல்லதுதான். எந்த பாவமே நல்லதுதாங்க. சுபத்துவம் எப்படி சுபத்துவமா இருந்தா எல்லாமே வேணும் நமக்கு. பாவத்துவமாக இருந்தால் கடுமை. 9ஆம் இடம் தந்தையாறு, அதுவும் இறையருள், பூர்வ புண்ணிய அமைப்புகள், 10 நிற தொழில், நம்மளுடைய செயல்கள், 11 லாபம், மூத்த சகோதரம், இளைய மனைவி, 12 விரயம், சுப விரயம், அசுப விரயம், வெளிநாட்டு பயணம், மோட்சம், இந்த மாதிரிலாம் வரும். இதை அமைப்பு தெரிஞ்சுக்கணும். இது அடிப்படையானதுங்க. இப்ப அடிப்படை படத்தை எப்படி பார்க்கறீங்கிறத சொல்றேன். ஒருத்தர் வர்றாரு, எனக்கு 2ஆம் வருமானம் இப்ப எனக்கு சரியில்லை, எப்ப சரியாகும் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன லக்னமாக இருக்கட்டும், இதுல அழகா விளக்குவேன். அவர் சொன்ன உடனே வருமானம் உடனே அவர் ஜாதகத்துல 2ஆம் பாவத்தை பார்ப்பேன். 2ஆம் பாவகம் வருமானத்துக்கு தனகாரகன் குரு, ராசிக்கு 2ஐயும் பார்க்கலாம். எப்படி இதை அடிப்படையில நம்ம கணிச்சுக்கணும். அடிப்படையில நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் நல்லா இருந்து, சரியா, 2ஆம் அதிபதியும் நல்லா இருந்து, சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாம, செவ்வாயோட பார்க்கலாம் நல்லவரும் கெட்டவர், சனியுடைய தொடர்பு இல்லாம, கடுமையான சனியின் தொடர்பு இல்லாம, செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு சனி பார்க்காம இப்படிதான் இருந்துச்சுன்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு 2ஆம் அதிபதியை பார்க்கணும். இது வந்து சுக்கிரன் கெடாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ராசிக்கு 2ஆம் அதிபதி கெடாம இருக்காரு. காரகன் குரு, வருமானத்துக்கு உண்டான குருவும் கெடாம இருக்காரு. அவருக்கு வருமானத்தோட தற்காலிகமானது முடிவெடுத்துடலாம். தசாபுத்தியை பார்த்து இந்த 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் அதிபதி பாவத்து பாவம் சொல்லுவாங்க. 1ஆம் இடத்துக்கு மாரகர், 1ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி, 2ஆம் இடத்துக்கு மாரகர், 2ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி, அந்த கணக்கெல்லாம் வேற. இப்படி எல்லாம் போக தேவையில்லை. 2ஆம் இடத்தின் நிலை, 2ஆம் இடத்தின் அதிபதி நிலை, காரகன் குருவோட நிலையை வச்சு தசாபத்திகள் வரும் பொழுது அந்த லக்கணத்துக்கு யோகமான தசாபத்தி, 2ஆம் இடத்துக்கு யோகம்னு எடுக்கக்கூடாது. இப்பெல்லாம் ஒரு முறை பார்க்குறாங்க. மறுபடியும் சொல்ற 2ஆம் இடத்துக்கு யோக தசை, 2ஆம் இடத்துக்கு கெடுதல் தசைன்னு எடுக்கக்கூடாது.
லக்கணத்துக்கு நல்ல தசை கெட்ட தசை வருதா, நம்ம அப்ப அடிப்படையில் நம்ம பலம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதகமான தசை பத்தி எப்போ வரும், எப்போனாலும் வரலாம். அவர் கேட்கறதுல இருந்து 6 மாசம் வரலாம், 1 வருஷம் வரலாம், வராமலும் போகலாம். அவரோட பூர்வ புண்ணியத்தை பொறுத்து நம்ம எதையும் உருவாக்குவதில்லை. பார்த்து சொல்றேன், சரியா தான் இருக்குங்கிறாங்க. சரி, இப்ப 4ஆம் இடத்துக்கு கேட்கிறாரு. வயசுக்கு தான் நம்ம பார்க்கணும். சின்ன வயசுல கல்வி கேட்பாங்க, நடு வீடு கட்ட வாகனம் கட்டவும் கேட்பாங்க, தாயாரை பத்தி கேட்பாங்க. இப்படிலாம் இருக்குது 4ஆம் இடம். இப்ப என்னன்னு சொல்றேன், 4ஆம் இடத்தை அவர் கேட்டு வரும்போது தாய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேற கணக்கு. அப்ப தாயாரை பத்தி கேட்கல, வீடு கட்டுறதை பத்தி கேட்பாரு வயசுக்கு தக்கன. அப்படி கேட்டாருன்னா 4ஆம் இடத்தின் தன்மை, 4ஆம் இட சந்திரன் அவரோட நிலை பாவத்துவம் இல்லாம அமாவாசை இல்லாம சுபத்துவமா இருக்காரு. 4ஆம் இடத்தை பார்க்கிற கிரகத்தை பார்க்கணும். சுக்கிரன் காரகன் 4ஆம் இடத்துக்கு, சந்திரனும் காரகன் வருவார். சரியா, சந்திரனை தாயார் போயிடும், சுக்கிரனை வீடு வரும், வீடு வாகனம் சொகுசு, இது போல 4ஆம் இடம். 4ஆம் இடம் இவருடைய தசாபுத்திகள் ஜாதகத்துல அவயோக தசாபுத்திகள். 4ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி, 4ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி, அப்படிலாம் பார்க்க கூடாது. 4ஆம் இடத்துக்கு மாரக தசை நடக்குது, 4ஆம் இடத்துக்கு பாதக தசை நடக்குது, அதெல்லாம் பலன் வராது. 4ஆம் இடத்தின் தன்மை, ஜாதகத்துடைய வலு, தசாபதிகள், இதை வச்சு அறவரையா வீடு இன்னைக்குதான் கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, ஏற்கனவே வீடு இருந்தா இன்னொன்று வாங்குவீங்க. தாயாரை பத்தி கேட்டா தாயாருக்கு ஏதாவது சுபவீனமா நல்லா வருவாங்க. சுபத்துவ பலம் அடிப்படை பலம்ங்கிறது இதுதாங்க. உதாரணத்துக்கு போதும், இருந்தாலும் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். 10ஆம் இடம் வருது, தொழில். அப்ப 10 நேரத்தை பார்க்கணும். 10 இதுல கொஞ்சம் கனமா போகணும். 10ஆம் இடம்னா 10ஆம் இடத்தின் அதிபதி நிலை ஜீவன காரகன், சூரியன் தான், சனி கிடையாது. ஜீவன காரகன், அவர் அடிமைக்கு உள்ளவர். அப்ப 10ஆம் அதிபதி சனிக்கிரகத்தினுடைய நிலை. ராசிக்கு 10ஐயும் பார்க்கலாம் தேவைப்பட்டா. 2ஆம் இடம் டிரான்சாக்சன், இங்க 2 எடுக்கணும். தொழில் பண்ணும்போது கை நீட்டு வருமா, நம்ம கொடுப்போம் அல்லது வாங்குவோம்ல, அந்த 2ஆம் இடம் இருட்டடிக்க கூடாது. 9ஆம் இடம் பாக்கியம், அது இருட்டடிக்க கூடாது. 11 லாபம், தொழில் செஞ்சா பாக்கியமா இருக்கணும், வருமானம் வரணும். 11ஆம் இடம் எதிராக ஒரு அடப்பு இருந்துச்சுன்னா எனத்தையும் தொழில் பண்ணுவார், எனத்தையும் வீட்டுக்கு தேவையான கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் அப்படித்தான். நான் சொல்ற கனெக்ட் பாவங்கள் பூரா தொழில் அமைப்பு, 2ஆம் இடம் வருமானம், டிரான்சாக்சன், 11 லாபம், நம்ம தொழில் செய்யறது லாபம் வரணும், எல்லாமே கிரகம் கொடுக்கறது தான். எல்லாமே கிரகம் கொடுக்கறது தான். அந்த அமைப்புல இதெல்லாம் நிறைவா இருந்தா நம்ம தொழில அவர் பின்னடைவா இருந்தாருன்னா பிள்ளைங்க அவருக்கே அஸ்தமஜனி, பிள்ளைகள் குடும்பம் அஸ்தமஜனி எல்லாம் ஒரே உறவுங்கிற அமைப்புல பாதிக்கும். அது நீங்கும். நீங்க முன்னாடி இந்த சாபுத்தியில கெடுதல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காலம் ஆகும். இப்படிதான் பலன் சொல்லலாம். இப்ப இதுதாங்க அடிப்படை பலம். அடிப்படை பலத்தை பார்த்து விட்டு தான் அடுத்தது நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அடிப்படை பலம் இருந்தாலும் கிரக சுபத்துவ பாவத்துவம், ஜாதக பலம் இது அதனுடைய தசாபுத்திகள்னாலும் கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பார்க்கணும். அதுலதான் பலன் இருக்கு. உங்களுக்கு உங்க ஜாதகத்தின் திறன் அல்லது வேறு எது கேள்விகளாக இருந்தால் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டறிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.